நாமும் பேசலாம் இங்கிலீஷ். அட ஆமாங்க, ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம கூட இங்கிலீஷில் பேசலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரடியூசிங் யுவர் செல்ஃப். உங்களை நீங்கள் மற்றவங்கள்ட்ட அறிமுகப்படுத்தும் பொழுது எப்படி நம்ம சரியாக மற்றவங்கள்ட்ட நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம், அறிமுகப்படுத்திக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், உங்கள் பேர் ராணியாக இருக்கலாம். நீங்கள் ஒருத்தவங்கள்ட்ட உங்களை அறிமுகப்படுத்திக்கிறீங்க அப்படின்னா ஐம் ராணி அப்படின்னு சொல்லலாம். ஐ ஆம் ராணி அப்படின்னு சொல்கிறதுக்கு பதில் ஐம் ராணி அப்படின்னா என் பெயர் ராணி அப்படின்னு அர்த்தம். உங்கள் பேர் பிரியாவாக இருந்தால் ஐம் பிரியா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஐம் பிரியா, ஐம் பிரியா அப்படின்னு சொல்லணும். ஐ ஆம் பிரியா அப்படின்னு சொல்லக்கூடாது, ஐம் பிரியா அப்படின்னு சொல்லணும். அப்போ என்னுடைய பேர் பிரியா அப்படின்னு அர்த்தம். இந்த ராணி, பிரியா, இதையெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் நேம். நம்ம பெற்றோர்கள் நம்மளுக்கு வச்சிருக்கிற பேர் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது நம்ம எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, ஐ எம் ராணி பார்த்தசாரதி. இதில் பார்த்தசாரதி அப்படின்ற ஒரு பேரை நம்ம சேர்த்துருக்கணும் இல்லையா? இந்த பார்த்தசாரதி அப்படின்ற பேர் யாருடைய பேராக இருக்கும்? இந்த பார்த்தசாரதி அப்படின்றது உங்களுடைய அப்பாவுடைய பேராக இருக்கலாம், அல்லது ஹஸ்பண்டுடைய பேராக இருக்கலாம், அல்லது ஃபேமிலி நேமாக இருக்கலாம். இந்த 3 பேரையும் நீங்கள் உங்களுடைய பேருக்கு பக்கத்தில் போட்டு நீங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். இந்த ராணி அப்படின்றது உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், அதாவது நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு வச்ச பேர் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் நேம். அதுக்கப்புறமா நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கிற நம்முடைய ஹஸ்பண்ட் பேர், நம்ம அப்பா பேர், ஃபேமிலி பேர், இதையெல்லாம் நம்ம லாஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அமிதாப் பச்சன் இருக்கிறாரு. பச்சன் அப்படின்றது அவருடைய ஃபேமிலி நேம். அவங்களுடைய ஒய்ஃப் பேர் ஜெயா பச்சன். அந்த ஃபேமிலி நேம் அமிதாப் பச்சனுடைய ஒய்ஃப் கூடயும் இணைஞ்சிருக்கு. அமிதாப் பச்சனுடைய பையன் பேர் அபிஷேக் பச்சன். பையன் கூடயும் அந்த ஃபேமிலி நேம் வந்திருக்கு. பையனுடைய ஒய்ஃப் ஐஸ்வர்யா ராய், அவங்களுடைய பேர் பக்கத்துலேயும் அந்த ஃபேமிலி நேம் பச்சன் அப்படின்றது வருது. அப்போ இந்த ஃபேமிலி நேம் அப்படின்றது அந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாருடைய பேர் பக்கத்துலேயுமே வரும். நீங்கள் உங்களை உங்களுடைய பேரை மட்டும் சொல்லியும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் அப்பா பேர், உங்கள் ஹஸ்பண்ட் பேர், உங்கள் ஃபேமிலி நேம், இதை சேர்த்தும் நீங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாருங்கள், ஐ எம் பிரியா பிரகாஷ். பிரியா அப்படின்றது அவங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், பிரகாஷ் அப்படின்றது அவங்களுடைய லாஸ்ட் நேம். இந்த பிரகாஷ் அப்படின்றது அவங்களுடைய அப்பாவாக இருக்கலாம், அல்லது ஹஸ்பண்டாக இருக்கலாம், அல்லது ஃபேமிலி நேமாக இருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் இந்த ஹஸ்பண்ட் பேர், அப்பா பேர், ஃபேமிலி பேர், இதை சேர்த்தும் உங்களை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். ஐ எம் பிரியா பிரகாஷ் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதில் ஐ எம் அப்படின்னு கான்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஐ எம் பிரியா பிரகாஷ். பாருங்கள், இந்த சென்டென்ஸ் ராணி அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு எதிர்க்க இருக்கிற நபர் இருக்கிறார் இல்லையா, யார்கிட்ட தங்களை அறிமுகப்படுத்திக்கிறாங்களோ அவங்கள பார்த்து இட் இஸ் நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம், உங்களை சந்திச்சது ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இட் இஸ் நைஸ் டு மீட் யூ அப்படின்றதுக்கு பொருள். பாருங்க, பிரியா எப்படி சொல்றாங்க பாருங்களேன். ஐம் பிரியா, இட்ஸ் நைஸ் மீட்டிங் யூ அப்படின்னு சொல்றாங்க. நைஸ் டு மீட் யூ அப்படின்னாலும் நைஸ் மீட்டிங் யூ அப்படின்னாலும் ஒன்று தான். உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இட்ஸ் நைஸ் டு மீட் யூ அப்படின்றதுக்கு பொருள். இட்ஸ் நைஸ் டு மீட்டிங் யூ அப்படின்னாலும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம், உங்களை சந்திக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றது தான் பொருள். அடுத்து பாருங்க, ஐ எம் ராணி பார்த்தசாரதி, இட்ஸ் குட் டு மீட் யூ. ஐ எம் ராணி பார்த்தசாரதி அவங்களுடைய லாஸ்ட் நேமை வச்சு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. இட்ஸ் குட் டு மீட் யூ அப்படின்னா உங்களை சந்திக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது பிரியா எப்படி சொல்றாங்க பாருங்களேன். ஐ எம் பிரியா, நைஸ் டு மீட் யூ டூ. ஒருத்தர் இப்போ ராணியும் பிரியாவும் மீட் பண்ணிக்கிறாங்கன்னு வைங்களேன். முதல் ராணி ஐ எம் ராணி, நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லுவாங்க பிரியாவை பார்த்து. அப்போ பிரியா என்ன சொல்லலாம் அவங்களுக்கு பதில், ஐ எம் பிரியா, நைஸ் டு மீட் யூ டூ அப்படின்னு சொல்லலாம். உங்களை சந்திச்சதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் நம்ம உங்களை சந்திக்கிறது எனக்கும் ரொம்ப சந்தோஷம், எனக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லும்பொழுது நைஸ் டு மீட் யூ டூ. யாராவது உங்ககிட்ட நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் திரும்ப அவங்கள்ட்ட எப்படி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கணும் அப்படின்னா உங்களுடைய பேரை சொல்லிட்டு நைஸ் டு மீட் யூ டூ அப்படின்றது இந்த ஃப்ரேஸை சொல்லணும். இப்போ நீங்கள் இன்ஃபார்மல் சுச்சுவேஷனில் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு வைங்களேன். அதாவது உங்கள் ஸ்கூலுக்கு நீங்கள் போகிறீங்க, உங்கள் கிளாஸ்மேட், புதுசாக ஒரு கிளாஸ்மேட் அறிமுகமாகறாரு, அவங்கக்கிட்ட நீங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். காலேஜில் போய் நீங்கள் சேர்றீங்க, உங்களுடைய கிளாஸ்மேட் புதுசாக இருப்பார், அல்லது உங்களுடைய காலேஜ் மேட் புதுசாக ஒருத்தரை நீங்கள் சந்திப்பீங்க. இவங்கள்ட்டெல்லாம் உங்களை அறிமுகப்படுத்துறது இன்ஃபார்மல் சுச்சுவேஷன். நம்ம பக்கத்து வீட்டில் இருப்பாங்க, புதுசாக குடி வந்திருப்பாங்க, அவங்கள்ட்ட நீங்கள் இன்ட்ரடியூஸ் ஆகுறீங்க அப்படின்னா அதெல்லாம் இன்ஃபார்மல் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நீங்கள் இன்ஃபார்மல் சுச்சுவேஷனில் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கும் பொழுது உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேமை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
இதுவே நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு இன்டர்வியூக்கு போகிறீங்க, அங்கே நீங்கள் வந்து ஒரு மேனேஜரை மீட் பண்ணுறீங்க அல்லது உங்களுடைய கோவொர்க்கர்ஸை மீட் பண்ணுறீங்க, அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் உங்களை இப்போ முதல் தடவையாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அதை நம்ம வந்து ஃபார்மல் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஹெட் மாஸ்டரை மீட் பண்ணுறீங்க, உங்கள் டீச்சரை மீட் பண்ணுறீங்க முதல் தடவையாக, அவங்கள்ட்ட நீங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னும்போது அதை வந்து நம்ம ஃபார்மல் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஃபார்மல் சிச்சுவேஷனில் உங்களுடைய ஃபுல் நேமை நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். அதாவது உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், இப்போ ராணி யூஸ் பண்ணாங்க இல்லையா, ராணி பார்த்தசாரதி அப்படின்ட்டு, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபார்மலான சிச்சுவேஷனை உங்களை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது பாருங்களேன், இப்போ நான் வந்து என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வைங்களேன், நான் வந்து ஒருத்தர்கிட்ட என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கும் போது என் பேருக்கு முன்னாடி நானே வந்து மிஸ்ஸஸ் அப்படின்னு போட்டுக்கூடாது. இப்போ குமார் அப்படின்றவர் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்னு வைங்களேன், அவரே வந்து மிஸ்டர் குமார் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கூடாது. நான் ஒரு டாக்டராக இருக்கிறேன், நான் வந்து ஒருத்தவங்கள்ட்ட என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நான் டாக்டர் பிரியா அப்படின்னு போட்டுக்கூடாது, அல்லது அப்படின்னு இன்ட்ரடியூஸ் ஆகிக்கக்கூடாது. நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கும் பொழுது இந்த மாதிரி மிஸ்டர், மிஸ்ஸஸ், டாக்டர் இந்த மாதிரி டைட்டிலெல்லாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். ஆனால் அடுத்தவங்கள நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வைங்களேன், ஒரு ஃபார்மலான சிச்சுவேஷன், அதாவது ஃபார்மல் அப்படின்னா ஏற்கனவே சொன்னோம், ஆஃபீஸில் வந்து நம்ம ஹையர் அஃபீஷியல்ஸ் கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகிறது, அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது நம்ம வந்து அந்த டைட்டில்ஸ், அதாவது மிஸ்டர், மிஸ்ஸஸ், டாக்டர் இந்த மாதிரி டைட்டிலை நம்ம யூஸ் பண்ணுறது வந்து அது ரொம்ப கொஞ்சம் பொலைட்டாக இருக்கும். அதாவது நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கும் போது இந்த மாதிரி டைட்டில் எல்லாம் அவசியம் இல்லை. ஆனால் மற்றவங்கள நம்ம ஃபார்மலான சிச்சுவேஷன், நம்மளுடைய அதிகாரிகளையோ யாரையோ நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது இந்த டைட்டில் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். பாருங்க, ஐ எம் மிஸ்ஸஸ் ராணி பார்த்தசாரதி அப்படின்னு ராணி பார்த்தசாரதி தன்னையே அறிமுகப்படுத்திக்கிறாங்க. தன்னையே அறிமுகப்படுத்தும் பொழுது ராணி பார்த்தசாரதி மிஸ்ஸஸ் அப்படின்ற டைட்டிலை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க ஐ எம் ராணி பார்த்தசாரதி அப்படின்னே சொல்லலாம். இதுவே நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. அடுத்தது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் நேம், இப்போ ராணி இருக்காங்க இல்லையா, அந்த ராணி அப்படின்றவங்க ஐ எம் ராணி அப்படின்னு இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்கல்ல, ஐ எம் ராணி அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கும் பொழுது அவங்க வந்து இந்த டைட்டில் ஐ எம் மிஸ் ராணி, ஐ எம் மிஸ்ஸஸ் ராணி, ஐ எம் டாக்டர் ராணி இப்படின்லாம் யூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஆனால் அவங்க வந்து லாஸ்ட் நேமையும் சேர்த்து யூஸ் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், அவங்க அப்பா பேர் கூட தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாங்க, அவங்க ஹஸ்பண்ட் பேர் கூட தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அதுக்கு முன்னாடி அவங்க வந்து இந்த மிஸ்ஸஸ் அல்லது டாக்டர் அப்படின்ற டைட்டிலை வந்து யூஸ் பண்ணணும். எப்படி அப்படின்னாக்கா, ஐ எம் டாக்டர் ராணி பார்த்தசாரதி இப்படின்னு அவங்க வந்து அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். ராணின்ற பேரை மட்டும், ஃபர்ஸ்ட் நேமை மட்டும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க டாக்டர்னு போட தேவையில்ல. ஆனால் அவங்க லாஸ்ட் நேமையும் அவங்க சேர்த்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னும்போது அவங்க முன்னாடியே அந்த டைட்டிலை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்களேன், குமார் அப்படின்றவர் இருக்கார், நீங்கள் அவரை கூப்பிட்றீங்க, காலையில் போய் ஃபர்ஸ்ட் டைம் அவரை பார்க்குறீங்க, ஹலோ மிஸ்டர் குமார் அப்படின்னு நீங்கள் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி கூப்பிட்டா அது தப்பு. இந்த குமார் அப்படின்றவர் உங்களுக்கு அறிமுகமானவர், உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ஹாய் குமார் அப்படின்னு சொன்னாலே போதுமானது. நம்மளுடைய ஹையர் அஃபிஷியல்ஸை, நம்மளுக்கு வேலை கொடுக்குற நம்மளுடைய மேனேஜர், சூப்பர்வைசர்ஸ், இவங்களை, நம்மளுடைய சிஇஓ, பாஸ், இவங்களை வந்து நம்ம அவங்க பேருக்கு முன்னாடி மிஸ்டர் அப்படின்றத வந்து நம்ம போடலாம் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கும் பொழுது. பாருங்கள், குட் மார்னிங் ராணி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது தப்பு. ஆனால் முதல்ல குட் மார்னிங் சொல்லும்பொழுது குட் மார்னிங் மிஸ்ஸஸ் ராணி அப்படின்னு சொன்னோம்னா அது கரெக்ட். ஏன் இங்கே நம்ம தப்பு அப்படின்னு சொல்கிறோம்னா, ஹலோ சொல்லும்பொழுது நம்ம வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு அவங்கள தான் காலையில் பார்த்தோன்னே ஹலோ சொல்லுவோம். நம்முடைய ஹையர் அஃபிஷியல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோன்னாக்கா அவங்களுக்கு குட் மார்னிங் தான் சொல்லுவோம் முதல்ல இன்ட்ரடியூஸ் ஆகும்போது இல்லையா. அப்போ அவங்கள நம்ம வந்து அவங்க பேர் ராணி வந்து நம்மளுக்கு மேனேஜராக இருக்கிறாங்கன்னு வைங்களேன், காலையில் அவங்கள பார்க்குறோம், குட் மார்னிங் ராணி அப்படின்னு சொன்னோன்னா அது தப்பு. ஆனால் ஏன்னா ராணி வந்து நம்மளுடைய மேனேஜர். எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, குட் மார்னிங் மிஸ்ஸஸ் ராணி அப்படின்னு சொன்னோன்னா அது கரெக்ட். இவ்வளோ நேரம் நம்மளை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டாக்கா ஃபர்ஸ்ட் நேமை வச்சு எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், லாஸ்ட் நேமை வச்சு எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம், அடுத்தது இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஒருத்தவங்க அப்படின்னா அவங்களுக்கு திருப்பி நம்ம எப்படி பதில் சொல்லலாம், இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.